மாவட்டம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மனிதநேய வார நிறைவு விழா தமிழ்நாடு அரசின் தலைமை கொறடா கா. ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழ்நாட்டில் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இன்றி அடித்தட்டு மக்களிடமும் ஒன்றாக பழகுபவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என கூறிய அவர், கல்வியில் வடமாநிலத்தை காட்டிலும் தென்னிந்தியாவில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் கூலி தொழிலாளர்களின் குழந்தைகள் அதிக அளவில் கல்வியில் கவனம் செலுத்தி வருகின்றனர் என தொடர்ந்து பேசினார். முதல் பரிசு மாவனல்லா மாவனல்லா தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் பரிசினை பெற்று செல்ல எந்த வசதிகள் எல்லாம் பணக்காரர்களுக்கு கிடைக்கிறதோ அந்த வசதிகள் எல்லாம் கடைசி தட்டிற்கு ஏழைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதுக்குதான் திராவிட மாடல் என்று இன்று ஒவ்வொரு கூட்டத்திலும் நமது முதலமைச்சர் அவர்கள் சொல்லி வருவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுதான் மனிதநேயம். மனிதநேயம் என்ன, பணக்காரத்துக்கு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. வசதி படிச்சு எப்படி வேணும் எப்படி வேணும் பண்ணிடும். நம்ம கீழே இருக்க நம்ம சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இன்னைக்கு சமுதாயம்ன்றது, அதாவது அவங்களுடைய வளர்ச்சிக்காக தான் சமுதாயத்துக்கு பேர வச்சிருக்காங்க தவிர மனிதர்கள் எல்லாமே ஒன்று, எல்லாத்துக்கும் குணம் ஒன்று தான். அதனால ஏழை எளியவர்கள் ஜாதி மத ஏற்பாடு நம்ம பார்க்காம உதவி செய்கிறது தான் நமக்கு மனிதநேயம். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அதெல்லாம் செஞ்சுட்ருக்காரு. நீங்கள் டிவியில் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. பெரிய சென்னையில் வெள்ளம் வருது. அவர் நைட்டில் போகிறாரு. எந்த நேரத்தில் வெள்ளம் இருக்கு சரி பண்ணணும்னு போயிட்டு நைட்டில் போயிட்டு அதிகாரிகளுக்கு எல்லாம் சரி பண்ணிட்டு வர்ற வழியில் ஒரு வீடு திறந்துருக்கு, கூப்பிடுறாங்க, போகிறாரு. அது போனால் அது நறுக்குற ஒரு வீடு. அவங்க கடைசி தட்டில் இருக்கிறவங்க அடுத்து டீ சாப்பிடுவாங்க, கொடுவாங்க, டீ போட்டு நாடியாங்க. அப்படி மேலே கொண்டு வரணும்னு நினச்சாங்க. நான் ஒரு மனிதனாக கொண்டு மனுஷன், நான் நல்லா இருக்கேன், எனக்கு என்ன அவளை பற்றி எனக்கு என்ன கல்யாணம் பண்ணேன், அது மாதிரி நினைக்கிறேன். இன்றைக்கு இங்கே இருக்கிறவங்க யாராவது படிச்சுப்பீங்க, நாளைக்கு வக்கீலாகலாம், நாளைக்கு டாக்டர் ஆகலாம், நாளைக்கு இன்ஜினியர் ஆகலாம், இல்லை ஒரு அரசியல் வடஞ்சாளர் மட்டும் ஆள் கிடைக்கிறாங்க. பார்க்குறீங்க, எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் சாதாரண கூலி வேலைக்கு வரவங்க ஊரா இருந்தாங்க. நாட்டுக்காரங்க வரவங்க என்ன காரணம், இங்கே நம்ம அவங்களும் படிச்சுருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க, அதோட சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருந்துட்டுருக்காங்க. ஆனால் எனக்கு அங்கே அந்த வசதி கூட இல்லாமல் தான் எங்கே பார்த்தாலும் சரி. இன்னைக்கு ஹோட்டலுக்கு போனால் அவன் வடஞ்ச காசை வேலை செய்யணும். எனக்கு இப்போ டீ கடைக்கு போனால் இதில் பண்ணால் இது கொண்டு போய் அவங்களுக்கு ₹1 கூட செலவு கிடையாது. தங்களுக்கு இடம் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, சாப்பிட சாப்பாடு படிக்கிறதுக்கு புத்தகம் ஃப்ரீ. படிக்க வச்சுட்டு அவங்க +2 அந்த +2ல் அதிகமாக போயிட்டு போகிறேன். நீ எப்படி இது போயிட்டு நீட் பாஸ் பண்ணியா, MBBS முடிக்க வேண்டும், டாக்டர் முடிக்க வேண்டும் சொல்லி நீ வக்கீல் பாஸ் பண்ணி வக்கீல் போகிறியா, ஃபேக்ட்ரி வக்கீல் போகிறியா, அந்த வக்கீலால் பூரா படித்து முடிக்கிறத சொல்லி மாதிரி எது படித்தாலும் சரி 100% அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு அது மாதிரி நடக்குதால இன்னைக்கு நடந்துச்சு. நீலகிரி மாவட்டத்தில் படிச்சுங்க, மாதிரி பள்ளியில் நீலகிரி மாவட்டத்தில் கொஞ்சம் ஓட்டுப்பட்டு இல்லை. பாருங்க, இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் வாங்கிக்கிங்க.